மனோஜும் ரோஹிணியும் வீட்டுக்காக லோன் அப்ளை பண்ணும் பொழுது பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு 2,30,00,000 மட்டும்தான் எங்களால் இந்த வீட்டோட மதிப்புக்கு தர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே 70 லட்சம் ரூபாய் விஜயா பேரில் இருக்கிற வீட்டை விற்று அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு நம்பிக்கையோடு இருந்த மனோஜ் ரோஹிணி கிட்ட விஜயா எங்கள் அப்பா கொடுத்த வீட்டை நான் உனக்காக எல்லாம் விற்று தர முடியாதுன்னு அப்படியே பேக் அடிச்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அன்னைக்கு நைட்டு ஸ்ருதி ரவியும் தனியாக மொட்டை மாடியில் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரவி கிட்ட ஸ்ருதி சொல்றாங்க, ரவி பரவாயில்ல, உங்க அம்மாவுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கு. ஏன்னா நீயும் உங்க அண்ணன் முத்துவும் பேசுனத எப்படியாவது கொஞ்சமாவது கேட்டாங்களே. இல்லைனா இப்போ நம்ம குடியிருக்க வீட்டை விற்று 70 லட்சம் ரூபாய் மனோஜ்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியா அங்கே இருக்கிற மாதிரி சந்தோஷமா இங்கே வாழ முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி ரவி கிட்ட. தொடர்ந்து பேசுற ஸ்ருதி ரவி கிட்ட சொல்றாங்க, ரவி ஆண்டி அந்த 70 லட்சம் ரூபாய் வீட்டை விற்று கொடுக்கலன்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கும் சுயநலம் ரொம்ப ஜாஸ்தி. இப்படி இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. உங்கள் அண்ணன் முத்து சரியான மாஸ் போங்க ரவி. நீங்களும் உங்கள் அண்ணன் மனோஜும் என்னதான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தாலும் முத்துவோட நேர்மை பேச்சு திறமை எல்லாம் உங்களுக்கு வராது. இருந்தாலும் முத்துவை நான் முதல்ல என்னமோன்னு நினச்சிருந்தேன் ரவி, இப்போதான் அவரை பற்றி புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி ரவி கிட்ட. உடனே ரவி சொல்கிறாரு, எல்லாம் எங்கள் அண்ணி மீனாவோட பொறுமையும் அவங்களோட சகிப்புத்தன்மையும் தான் இப்படி மாற்றியிருக்கு எங்கள் அண்ணன் முத்துவை. நீ ஒன்று நோட் பண்ணியா ஸ்ருதி, இது வரைக்கும் எங்கள் அண்ணி மீனாவுக்கும் முத்துவுக்கும் 2 பேத்துக்குமே சுயநலம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக தானே செய்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள எப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், 2 பேத்துக்கு என்ன ஒரு பொருத்தம் பார்த்தியா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் ரவி, எனக்கும் அவங்கள பார்த்தா பொறாமையாக தான் இருக்குது. நாமளும் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இது நம்ம ஃபேமிலி, எப்போவுமே ஒன்றா ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் மனோஜ்க்கும் ரோஹிணிக்கும் அப்படி இல்லை. தான் தான் பெரியவங்க, தான் தான் பணக்காரராக வாழணும் அப்படின்னு அவங்களோட திமிரை நம்ம ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ளேயே காமிக்கிறதுக்காக ரோஹிணி நிறைய பண்ணுறாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது ரவி அப்படின்னு ஸ்ருதி ரவி கிட்ட சொல்கிறாங்க. அங்கே முத்துவும் மீனாவும் அதே நைட்டு மொட்டை மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மீனா, நான் அம்மா இப்படி பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நல்ல பல்பு வாங்கினா அந்த ஓடுகாலி பையன் இன்னைக்கு. ஏன் அவன் மாமனார் பெரிய ஆளுன்னு மலேசியாவில் அந்த பார்லரம்மா பீற்று விட்டு திரியுதுல்ல, போய் அவங்க கிட்ட வாங்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டுங்க. ஆனால் நாம இப்போ குடியிருக்க வீட்டை விற்றா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா எனக்கு அங்கே வாழ்கிற சந்தோஷம் இங்கே கிடைக்கும்னு தோணலை. அளவாக இருந்தாலும் நம்ம பெருமையாக சந்தோஷமாக வாழணுங்க. சும்மா வீடு மட்டும் பெருசாக வாங்கி இங்கே வந்து இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு கொஞ்சம் கூட தோணலை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் ரோஹிணி அவங்களோட பணத்திமுறை இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிருவாங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அத்தையும் மாமாவையும் வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க. மாமாவை காய்கறி வாங்க பால் வாங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி இப்படின்னு நம்மளோட மரியாதையை நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி ஆகும். நீங்கள் சரியாக சொன்னீங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா முத்துக்கிட்ட. அப்போவே முத்துக்கு கால் வருது. அங்கே கனடாவில் இருந்து ஜீவா தான் கால் பண்ணி, முத்து நாளைக்கு காலையில் என்னை வந்து ஏர்போர்ட்டில் பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு, கரெக்டாக டைமை சொல்லுங்கள் மேடம், நான் அங்கே ஷார்ப்பாக இருப்பேன்னு சொன்ன உடனே ஜீவா சிரிச்சுட்டு, சரி முத்து, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, காலையில் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா ஃபோனை கட் பண்ணிடுறானே. முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, மீனா வா போய் தூங்கலாம், தூக்க வருது, லேட் நைட் ஆச்சுல, காலையில் நேரமே சவாரிக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் தூங்க போயிடுறாங்க. அங்கே ரோஹிணி, இந்த ஆண்டி வேற என்ன பேசினாலும் அவங்க பணத்தை தர மாட்டேங்கிறாங்க, எப்படி பண்ணுறது, இந்த 70 லட்சம் ரூபாய்க்கு என்ன மனோஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க மனோஜும் ரோஹிணியும் அவங்க ரூமில் உட்காந்து. அப்போ ரோஹிணி கிட்ட மனோஜ் சொல்கிறாரு, ஏன் ரோஹிணி, நீ தான் பெரிய பணக்காரியாச்சே, கேட்டு பாரு இன்னொரு வாட்டி உங்கள் மாமா கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா, அதுதான் எங்கள் அப்பா மலேசியாவில் எல்லாமே லாக் ஆயிடுச்சு, அவரோட அக்கௌண்ட்டு எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நான் அங்கே ஆன்ட்டி முன்னாடியே சொன்னல, திரும்பவும் என்னையே நீ டார்ச்சர் பண்ணுற, ஆனால் எப்படியாவது இந்த வீட்டை வாங்கியே ஆகணும் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொன்ன உடனே மனோஜ் சொல்கிறாரு, அதுக்காக தானே ரோஹிணி, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக தானே இவ்வளவு எஃபர்ட் போட்டு பேங்க் லோனு எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்கேன். ஆனால் இந்த 70 லட்சம் ரூபாய் இப்போ பத்த மாட்டேங்குதே, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனோஜ். அங்கே ரூம்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற ரோஹிணிக்கு உடனே கால் வந்த உடனே மனோஜ் கிட்ட சொல்லிட்டு, ஒரு முக்கியமான கிளைண்ட் பேசுகிறாங்க மனோஜ், நான் வெளியில் போய் பேசிட்டு வரேன், நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வெளியில் போய் பேசுகிறாங்க. ஃபோனில் யாருன்னா வித்யா தான். ஏய் ரோஹிணி, என்னடி காலையில் உங்கள் மாமியார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உன் மாமா கிட்ட பேசுகிற மாதிரி பேசுனேன், இப்போ ஃப்ரீ தானே, தனியாக தானே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம் வித்யா, அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நானும் மனோஜும் பீச் கிட்ட ஒரு பெரிய பங்களாவை புக் பண்ணியிருக்கோம், அது வாங்குறதா ஒரு ஐடியாவும் இருக்குது. அந்த பங்களாவோட
ரேட் பார்த்தீங்கன்னா 3 கோடி சொல்கிறாங்க. எங்ககிட்ட லோன் அது இதுன்னு அரேஞ்ச் பண்ணி எப்படியோ 2 கோடியே 30 லட்சம் ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு 70 லட்சம் ரூபா பத்தலை. அதனால தான் நான் ஆன்ட்டி பேரில் இருக்கிற வீட்டை விற்கலான்னு நினச்சிட்டு அங்கே ஆன்ட்டி கிட்ட கேட்கும் பொழுது ஆன்ட்டி உடனே உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு ரோஹிணின்னு என்ன டார்ச்சர் பண்ணாங்க. சுற்றி வர முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி, மாமா எல்லாருமே இருந்தாங்க. என்னால் தட்டி பேச முடியலை. அதனால தான் வேறு வழி இல்லாமல் உனக்கு பண்ணினேன் அப்படின்னு சொன்ன உடனே வித்யா சொல்கிறாங்க, என்னடி 3 கோடி ரூபாய்க்கு பீச் கட்ட ஹவுஸா? பரவாயில்லையே, யார் அந்த இளிச்சவாயை உங்களுக்கு இவ்வளவு கம்மியாக அவ்வளவு பெரிய பங்களாவை பீச் கிட்ட கொடுக்கறது? எனக்கு என்னமோ அது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு வித்யா சொன்ன உடனே, வித்யா நீயும் இங்கே முத்து மீனா பேசுகிற மாதிரியே பேசாத. அது எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக 5 கோடி ரூபாய் பங்களா 3 கோடி ரூபாய்க்கு கிடைக்குது. அதனால தான் நாங்கள் விடக்கூடாதுன்னு முயற்சி பண்ணி லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்படி இருந்தும் ஒரு 70 லட்சம் ரூபா பத்தில் வித்யா, அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, ஏய் யாராவது என்னமோ 5000 ரூபா ட்ரெஸ்ஸை 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி சாதாரணமாக சொல்கிற. இது கோடி கணக்கில் பேசுகிற வியாபாரம். அதனால் யாராவது ஏமாத்திர போகிறாங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை ரோஹிணி. 3 கோடி ரூபாய்க்கு அவ்வளவு பெரிய பங்களா அதுவும் பீச் கிட்ட கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒரு ஃப்ராடு வேலை இருக்குன்னு தான் தோணுது அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஏய் நீ என்னடி பேசுகிற? அதை விடு, நாங்கள் அதெல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் கூட பார்த்துட்டோம், அட்வான்ஸ் கூட 30 லட்ச ரூபா நாங்கள் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி. உடனே வித்யா சொல்கிறாங்க, சரிடி இப்போ என்ன பண்ண சொல்கிற? அந்த 70 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க வித்யா. அதுதாண்டி எனக்கும் தெரியல அப்படின்னு ரோஹிணி வித்யா கிட்ட சொல்லும் பொழுது வித்யா சொல்கிறாங்க, ஏய் இருக்கவே இருக்காராச்சுடி உன் இளிச்சவாய புருஷன் மனோஜ். அவரை பிடிச்சி அவரோட ஷோரூம் இருக்குல்ல அது மேலே லோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 70 லட்சம் ரூபா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வித்யா ரோஹிணி கிட்ட. உடனே ரோஹிணி, இது நல்ல ஐடியா தாண்டி, இதை பற்றி நான் மனோஜ் கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி உள்ளே போய் மனோஜ் கிட்ட, மனோஜ் அந்த 70 லட்சம் ரூபாயை பேசாமல் நம்ம ஷோரூம் மேலே லோன் போட்டு வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே வீட்டில் எல்லார்கிட்டேயும் அப்படி சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே கடன் வாங்கி வச்சுட்டு எப்படி கட்ட போகிறேன்னு நம்மளை இலக்காரமாக நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா அந்த முத்து விடவே மாட்டார். டேய் உனக்கு எதுக்குடா இந்த வெட்டி பந்தா? எல்லா பக்கமும் கடனை வாங்கி நீ நடுத்தெருவுக்கு வர கூடிய சீக்கிரம் வரப்போகிற பாருடா ஓடுகாலின்னு முத்து நம்மளை கலாய்க்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னமோ என் பேச்சை கேட்டுட்டு தான் இப்படி கடனை வாங்கி அந்த பங்களாவை வாங்குறதா நினச்சிட்டு என்ன தான் கரிச்சு கொட்டுவாங்க முத்துவும் மீனாவும். ஆன்ட்டிக்கும் அது சுத்தமாக பிடிக்காது. அதனால் நீ வெளியில் சொல்ல வேண்டாம் மனோஜ். கேட்டால் எங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து அந்த 70 லட்சம் ரூபாயை அனுப்புனாருன்னு நம்ம பொய் சொல்லிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் இந்த வீட்டில் இருக்கும், எனக்கும் கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் ஆன்ட்டிக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே மனோஜும் வழக்கம் போல மனோஜும், ஓ சூப்பர் ஐடியா ரோஹிணி, உடனே நாளைக்கே போய் நம்மளோட கடையோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேங்க்கில் கொடுத்து லோன் 70 லட்சம் ரூபாய்க்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வீட்டில் நீ சொன்ன மாதிரியே உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து தான் கொடுத்து அனுப்பிச்சினாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக ரோஹிணி, இப்போ போய் தூங்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் மனோஜும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு, யாரும் ஒன்றும் எங்களுக்காக பழைய வீட்டையெல்லாம் விற்க வேண்டாம், நாங்களே அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கெத்தா சொல்கிறாங்க விஜயா முன்னாடி ஹாலில் நின்றுட்டு. உடனே விஜயா பார்க்குறாங்க, எப்படி ரோஹிணி, எப்படி ஒரே நைட்டில் நீ 70 லட்சம் ரூபாய் எப்படி அரேஞ்ச் பண்ண அப்படின்னு கேட்ட உடனே, அத்தை நான் தான் சொல்லலை, எனக்கு 70 லட்சம் ரூபாய் எல்லாம் ஒரு தூசு மாதிரி எங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து அனுப்பிச்சி வச்சிட்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நேற்று மாமா கிட்ட சொன்னேன்னா மாமா ரொம்ப ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் நைட்டு அப்பா கிட்ட பேசிட்டு அங்கே மலேசியாவிலேருந்து அனுப்பிச்சி வைக்கிறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் மனோஜும் அந்த கடையோட பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு லோன் வாங்குறதுக்காக பேங்க்குக்கு போகிறாங்க. ரோஹிணியும் மனோஜும் அங்கிருந்து கிளம்பி பேங்க்குக்கு போன உடனே மூத்தவும், மீனா நான் கிளம்புற சவாரிக்கு நேரமாச்சு அப்படின்னு ஏர்போர்ட் போகிறாரு ஜீவாவை அழைக்கிறதுக்காக. காரில் போய் ஜீவாவை அழைச்சிட்டு திரும்பி வர்ற முத்துக்கிட்ட ஜீவா சொல்கிறாங்க, முத்து நான் போன டைம் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக இங்கே வந்தேன்ல, அப்போ பண்ண முடியாமல் என்கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாயை ஏமாற்றிட்டு 2 புருஷன் பொண்டாட்டி ஒருத்தங்க ஓடிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க கிட்ட எப்படியோ திருப்பி அந்த 30 லட்சம் ரூபாயை நான் நேற்று வாங்கிட்டேன் முத்து. அதனால தான் இந்த
இந்த லேண்டை இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் கனடாலேருந்து அவசரமாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமான செய்தியை சொல்கிறாங்க ஜீவா முத்துக்கிட்ட. அப்படியா மேடம், சந்தோஷம். எப்படியோ உங்களுக்கு உங்கள் பணம் திருப்பி கிடைச்சிருச்சுல்ல, அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஜீவா கிட்ட சொல்கிறாரு. உடனே ஜீவா சொல்கிறாங்க, இப்போ கூட அங்கே டைரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு தான் நான் அந்த லேண்டை புக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பக்கம் 30 லட்ச ரூபா வரணும், அவங்கக்கிட்ட வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் முத்து இங்கே நிறுத்த சொல்கிறேன், கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் 30 லட்ச ரூபாயை வாங்குறதுக்காக போகிறாங்க ஜீவா. அந்த வீட்டில் இருந்து வெளியில் வர்றாங்க அந்த புருஷன் பொண்டாட்டி. அவங்க வேற யாருமே இல்லை, ஜீவாவோட ஆள் தான். அவங்க 2 பேர்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வெளியில் வரும் பொழுது அவங்கள வழி அனுப்புறதுக்காக வெளியில் வர்ற அந்த புருஷன் பொண்டாட்டியை முத்து பார்த்துடுறாரு. பார்த்த உடனே ஷாக் ஆகி, என்னது இவங்களா, இவங்க அந்த பணக்கார தம்பதிகள்னு சொல்லி அண்ணன்கிட்ட அந்த பங்களாவை தலையில் கட்டினவங்க தானே, இவங்க எப்படி இங்கே ஜீவா மேடம் கூட பழக்கம், எதுக்கும் ஜீவா மேடம் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து காருக்குள்ளேயே உட்காந்துட்டு யோசிக்கிறாரு. காரில் ஏறி உட்காந்துடுறாங்க ஜீவா. அப்போ ஜீவா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு முத்து. என்ன மேடம், யார் இவங்க, இவங்க எதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜீவா சொல்கிறாங்க, முத்து இவங்க 2 பேரும் நான் செட் பண்ண ஆள் தான். இப்போது என்னை ஏமாத்துனாங்க இல்லை, நான் போன டைம் இங்கே இந்தியா வந்தப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி அவங்க 30 லட்ச ரூபாயை திருப்பி நான் அவங்கக்கிட்ட எப்படியாவது வாங்கியே ஆகணுங்கிறதுக்கு வேண்டி இவங்க 2 பேர்த்தையும் செட் பண்ணி அவங்கக்கிட்ட நடிக்கிறதுக்காக அனுப்பிச்சேன். என்னோட பங்களா தான் ஒரு பெரிய பங்களா, பீச் கிட்ட இருக்குது. அந்த பங்களாவை விற்கிறது மாதிரி இவங்களை காமிச்சு அவங்கக்கிட்ட 30 லட்ச ரூபா அட்வான்ஸாக வாங்க வச்சுட்டு, அதுவும் சும்மா இல்லை முத்து, போலி பத்திரம் தயாரித்து, ஏன் என்னை ஏமாத்திட்டு தானே என்னோட பணத்தை 30 லட்ச ரூபாயை போன டைம் வாங்கினாங்க, அதனால் அவங்கக்கிட்ட விடக்கூடாதுன்னு இந்த டைம் ரெவிட் அடித்து எப்படியோ அந்த 30 லட்ச ரூபாயை திருப்பி வாங்கியாச்சு. அதுவும் அந்த கேனப்பையனும் அவன் பொண்டாட்டியும் அவங்க அம்மாவும் சும்மா அழகாக இருக்கீங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்ன வாய் வார்த்தைக்கே மயங்கி எப்படித்தான் 30 லட்ச ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. சரியான கேடியாக இருப்பான்னு நினச்சா சரியான கேனப்பையனாகவும் இருப்பான் போல அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜீவா முத்துக்கிட்ட. அவங்க முத்துவோட அண்ணன் தான் மனோஜ் அப்படிங்கிறது ஜீவாவுக்கு அப்போ தெரியலை. ஆனால் முத்துவுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ போன வருஷம் ஜீவா கிட்ட நம்ம அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போன 27 லட்ச ரூபாயை கொடுத்து அதை திருப்பி 30 லட்ச ரூபாயை வாங்கின இதே 2 பேர் நம்ம ரோஹிணியும் மனோஜுமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புருஷன் பொண்டாட்டியை நடிக்கிற விட்டுட்டு அந்த வீட்டை விலை பேசி ஜீவா மேடம் திரும்பவும் அந்த 30 லட்ச ரூபாயை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இந்த 30 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க முத்து. உடனே ஜீவா சொல்கிறாங்க, அதுதான் நான் சொன்னேன்ல முத்து, இந்த பணத்தை இப்படியே 30 லட்ச ரூபாயா வச்சுருந்தோன்னா இது என்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த 2 பேரும் பிடுங்கிடுவாங்க. அதனால் இன்றைக்கே போய் அந்த லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலான்னு தான் நான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஜீவா சொன்ன உடனே முத்து, ஓஹோ எங்கள் அப்பா பணத்தை எப்படியெல்லாம் அந்த ஓடுகாலி பையன் ஏமாற்றி எடுத்துகிட்டு வந்தான், அந்த ஓடுகாலையவே முழுங்குற அளவுக்கு நீ ஒரு சரியான தில்லாலங்கடியாக தான் இருப்ப போல, இரு உனக்கு வைக்கிற வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுறாரு. அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இறங்கி ஜீவாவை பார்க்குறாரு முத்து. உடனே ஜீவா கேட்குறாங்க, என்ன முத்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தானே போகணும்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்கிறாங்க, எல்லாம் போகலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹிணியையும் கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி வர வைக்கிறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறாரு. உடனே அது அப்பாவோட பணம் 27 லட்சம் தான் தெரிஞ்சு அண்ணாமலை கிட்ட வாங்கி கொடுத்துறாரு முத்து.